ஓ இங்கதான் லைட் போடணுமா? ஆமா, ராத்திரி நேரத்துல அம்மா இருட்டுல இருப்பாங்களே, அவங்களுக்காக தான் போட சொன்னேன். ஓ போட்டுறோம். மணி நீ 2 அடி குழி நோண்டு. குமார் நீ அளவு பார்த்து பைப் அறுத்துரு. டேய் நீ வயர கூட. சித்தா நீ ஏணி போட்டு மேலே ஏறு. சரிங்க. கம் ஆன் பாய்ஸ் குயிக். ஐயோ பாத்துட்டானே. டேய் சீக்கிரமா வேலையை முடிங்கடா, பசிக்குதுடா, சாப்பிடணும். இதோ டீ வந்துருச்சு, தர இருங்க. அவர் குடுமா. இந்தாங்க. மணி இந்தாடா டீ சாப்பிடு. ஊத்து. இந்தாப்பா டீ சாப்பிடு. போதுண்ணே. இந்தடா எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புங்க, பின்னாடி வந்துடுறேன். சீக்கிரம் வந்து சேரு. ஐயா லைட் போட்டாச்சு. அம்மா உனக்கு லைட் போட்டாச்சு. இப்போ நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? லைட் போட்ட உங்க கைக்கு ஒரு தங்க காப்பு தான் போடணும். உங்க ஆசையை நான் ஏன் கெடுக்க போறேன், தாராளமா போடுங்க. ஐயோ சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். எனக்கு அந்த அளவுக்குலாம் வசதி இல்ல. வேணா ஒரு பரிசு கொடுக்கறேன், அதை எப்பவுமே நீங்க மறக்க முடியாது. சரி அப்ப கொடுங்க. கண்ணு மூடுங்க. நல்லா மூடுங்க. எங்க வீட்டுக்கு வந்து என் பாட்டிட்டு என்ன பொண்ணு கேக்குறீங்களா? ஐயோ நானா? ஏன் பயப்படுறீங்க? அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா சரி வரேன். ஏய் வண்டி நிறுத்து. யாராவன்? ஈபி காரனே, நம்ம ஊருக்குள்ள லைட் போட வந்தவனே. தெருவிளக்கு போட வந்தவன் என் உத்ராவோட மனசுக்குள்ளே இடம் பிடிச்சானா? எடா ஜீப்ப 2 பேரையும் அடிச்சு காலி பண்ணிடுவோம். அண்ணே அவசரப்படாதீங்க, கவர்மெண்ட் வேலை பார்க்குறேன். என்னைக்கா இருந்தாலும் உத்தரா உங்களுக்கு தான். என்ன ஏது நான் விசாரிக்கிறேன். வா ஏறா. பாட்டி என்னடி? குழம்புல உரப்பு கொஞ்சம் கம்மியா போடு. உனக்கு தான் நாக்கு மறுத்து போச்சு, எனக்கு நல்லா தான் இருக்கு. பாட்டி கிளவி ஏண்டி கத்துற? என்ன விஷயம் சொல்லு, எனக்கு காது நல்லா தான் கேக்குது. அவர் வந்திருக்காரு. அவருனா எவருடி? ஐயோ உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? புரியாம தானே கேக்குறேன், என்ன விஷயம் சொல்லுடி. முதல்ல வா கிழவி வா. வாங்க தம்பி, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. கோயிலுக்கு லைட் போட்டு கொடுத்தீங்கன்னு என் பேத்தி சொன்னா. அவ சந்தோஷத்துக்காக தான் நான் உசுரோட இருக்கேன். இவளுக்கு எப்ப பாரு சாமி சாமி தான். அந்த சாமி கிட்ட இவளுக்கு ஒரு மாப்பிளைய காட்டுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். பாட்டி நான் இங்க வந்ததே உத்தரவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கதான். ஆத்த மகமாயி புண்ணியத்துல என் பேத்தி உன் மேல ஆசைப்பட்டுட்டா. அதுக்கு நான் தடையா இருப்பேன் ஐயா? ஆமா தம்பி, உனக்கு ஜாதி சனம் சொந்த பந்தங்கள்லாம் இருக்காங்களா ஐயா? இல்ல பாட்டி, நான் அனாதைன்றதுனால எல்லாரும் எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க பாட்டி. அப்படிலாம் நினைக்காதையா. நீ கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்க. இந்த கிழவி கண்ண முன்னாலும் என் பேத்தியை நீ காப்பாத்த மாட்டியா ஐயா? உடனே உங்க கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன்.
உனக்கு சந்தோஷம் தானப்பா? ரொம்ப சந்தோஷம் பாட்டி. போயிட்டு வரா சார். அப்ப நான் போயிட்டு வா. போயிட்டு வரேன் பாட்டி. என் ராசாத்துக்கு ஏத்த மாப்பிள்ள. அண்ணே அந்த கிழவி உத்ராவை ஈபிக்காரனை கல்யாணம் பண்ணி வைக்க போகுதான். சொன்னலடா அன்னைக்கு. அப்பவே அவங்க 2 பேரும் அடிச்சு ஜீப்ல தூக்கலான்ட்டு. இப்போ அவங்க கருமாதிக்கு பதிலா கல்யாணம் நடக்க போகுது. நடந்துருமா? நடக்க விட்டுருவானா இந்த மாசி? அண்ணே இந்த ஈபிக்காரன் கவர்மெண்ட் ஆளுங்க, அவன் மேல கை வச்சா பிரச்சனை பெருசாயிடும். டேய் இந்த மாசிக்கு தெரியும் என்ன பண்ணா எது நடக்கும்னு. என்னண்ணே மாசி மாசம் பிறந்தா தானே வருவாரு, இப்ப திடீர்னு வந்திருக்காரு. பெரிய சமாச்சாரம். டேய் ஊருக்குள்ள போய் அந்த பெரிய மனுஷன் வர சொல்லு. சொன்னது காதல் இல்லையா? ஊருக்காரனா கூப்பிட்டாடா. போடா. சரிப்பா தள்ளுங்கடா. என்ன நடக்க போகுது தெரியலையே. மாசி ஐயா வந்திருக்காரு. மாசி ஐயா வந்திருக்காரு. மாசி ஐயா வந்திருக்காரு. வாங்கடா எல்லாரும். வா 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 வா. மாசி ஐயா வந்திருக்காமா. வாமா. ஏ வாயா வாயா வாயா. ஏய் வாங்க வாங்க எல்லாம். வந்துடா. ஏய் வாங்க வாங்க எல்லாம் வாங்க. வா வா. மாதிரியா உட்கார்ந்திருக்காரு. என்ன காலையிலே மாசி மப்புல இருப்பார் போல இருக்கு. கொன்றுவேன். மனுஷிக்கப்பா நான் தான் மப்புல இருக்கேன். தம்பி தம்பி வாயா பெரிய மனுஷா. என் மூஞ்சில கரிய பூசிட்டல. என்ன தம்பி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு? யோ இன்னும் என்ன நடக்குனா? யோ நீங்க எனக்கு மரியாதை கொடுக்க வேணாயா? நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்காக வாழ்ந்து இந்த மண்ணுக்குள்ள போன எங்க அப்பனை எல்லாரும் அசிங்கப்படுத்துறீங்கல்ல. தம்பி அப்படி ஒரு தப்பான வார்த்தை உங்க வாயால சொல்லாதீங்க. இந்த காட்டுலையும் மலையிலையும் புலி சிங்கம் கரடின்னு ஒவ்வொரு மிருகத்துக்கிட்டையும் எங்க உசுரை பழி கொடுத்துட்டு இந்த உசுருக்காக பயந்து பயந்து வாழ்ந்துக்கு இருந்த எங்களை இந்த மக்களோட மக்களா மனுஷனா வாழணும்னு சொல்லி அப்பா ஆசைப்பட்டார் தம்பி. அவர் உசுரோட இருக்க வரைக்கும் அது நடக்கல. அவர் போனதுக்கு அப்புறம் நீங்க அவருடைய ஆசையை நிறைவேற்றி வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் உங்களை நாங்க கடவுளா தான் தம்பி பாத்துக்கிருக்கோம். நானும் உங்களை வேறுபடுத்தி பார்க்கல. ஆனா உங்கள ஒருத்தி வேற ஒருத்தன் கூட சம்பந்தப்பட போறான்னு தெரிஞ்சதுமே என் மனசு பட்ட வேதனைக்கு அளவே இல்லையா? கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா. யோ ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ஊரு பெரிய மனுஷன் உனக்கு எப்படியா தெரியாம போச்சு? அதான் அந்த கிழவியோட பேத்தி இல்ல உத்ரா, இந்த ஊருக்கு லைட் போட வந்தவன கல்யாணம் பண்ண போறாளாம். காதல் திருமணமா. என்ன காரியம் பண்ணிருக்கா கருமம்? நீ பார்த்த உடனே சந்தேகமா இருந்துச்சு. பறவை கூட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்த உங்க இனத்தை இங்க கூட்டிட்டு வந்து பறந்து விரிந்து ஆலமரம் ஆக்கணும்னு ஆசைப்பட்டாரே எங்க அப்பா. அவர் ஆத்மா எப்படியா சாந்தி அடையும்? இன்னைக்கு இவளை விட்டுட்டா நாளைக்கு இதே மாதிரி இன்னொருத்தன் பண்ணுவான். அவனை பார்த்தே இன்னொருத்தன். அப்புறம் உங்க மலை ஜாதி மக்கள் மொத்த இனமே அழிஞ்சு போயிடும். இந்த பொண்ணாவது நல்லா வாழட்டும்னு நினைச்சோம். விடமாட்டாங்க போல இருக்க. அழியணுமா? அழியணுமாயா? தம்பி அப்படி ஒரு நிலைமை ஊருக்கு வராது. இந்த மண்ணை மேல ஆன அப்படி ஒரு கல்யாணத்தை நடக்க மாட்டேன். அதுக்கு நான் உத்தரவாதம் தம்பி. நீங்க போயிட்டு வாங்க. யோ என் கூட வாங்கயா. இன்னைக்கு அந்த கிழமை 2ல 1 பாத்துறேன். வரேன் தம்பி. ஏய் வாங்கயா வாங்க எல்லாம். விஷயம் கேட்பான். ஊரை மதிக்காம இந்த மாதிரி விஷயம் பண்ணுங்க. 2ல 1 நீங்க பார்க்கணும். வாங்க. ஏய் கங்கம்மா. ஏய் கங்கம்மா. ஐயா வாங்கயா. போடா இருக்குல. ஏய் கங்கம்மா வெளிய வாமா. அடடே வாங்க வாங்க. என்ன திடுந்து புண்ணு இப்படி பேர் வந்திருக்கீங்க? ஊருக்குள்ள ஒரு பிரச்சனைனா ஊர் மக்கள் ஒண்ணு கூடிதான ஆகணும். பிரச்சனையா? என்ன கங்கம்மா ஒண்ணு தெரியாம முடிய பிதுக்கிட்டு நிக்கிற? பிரச்சனைக்காரமா நீயும் உன் பேத்தியும் தானே? என்னமோ பேத்தி கல்யாணம் பண்ண போறேம்ல? ஆமா நேத்து தான் முடிவு பண்ணேன். ஊருக்குள்ள சொல்லலாம்னு இருந்து அதுக்குள்ள அவசரப்பட்டு வந்துட்டீங்க. அவசரப்பட்டு வரல, அசிங்கப்பட்டு வந்திருக்கீங்க. இதுல அசிங்கப்பட என்னப்பா இருக்கு? பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு. அரசாங்க உத்தியோகம், காலம்புறா கஞ்சி ஊத்த போற. அதான் கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டேன். முடிவே இருக்க நீ யாரு? அத ஊர் தலைவர் நான் ஒத்துக்கணும்ல. நம்ம ஒண்ணு கூடி வாழ்ற ஊர் ஒத்துக்கணும். இதுக்கு முன்னாடி என் புருஷன் தானே பஞ்சாயத்து தலைவர். உங்க பிரச்சனையில அவர் தானே தீர்த்தாரு. இப்ப அது பிரச்சனை இல்ல. அந்த பையன் என்ன இனம்? மனுஷ இனம். என்ன ஜாதி? மனுஷ ஜாதி. மன ஜாதியா? நம்ம இனத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. நம்ம குலதான் பொண்ணு கொடுக்கணும், பொண்ணு எடுக்கணும். இங்க மாப்பிள்ளை வர போறவனுக்கு மரம் ஏற தெரியணும், மலை தேட எடுக்க தெரியணும், ஆடு மாடு மேய்க்க தெரியணும்.
மனுஷனை அடிச்சு சாப்பிடுற மிருகத்திட்டு இருந்து உசுரை காப்பாத்திக்க தெரியணும். இதெல்லாம் தெரியுமா அவனுக்கு? இதெல்லாம் தெரிஞ்சாதான் அவன் நம்ம இனத்துக்காரன், நம்ம ஜாதிக்காரன். இதோ அங்க இருக்காங்க பாரு, இவங்க யாரை பிடிச்சுன்னு சொல்லு. இதே இடத்துல இப்பவே நான் உன்னை கட்டி வைக்கிறேன். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, நான் ரெடியா இருக்கேன். பேசாமறா. ஊரு ஒண்ணு கூடி முடிவு எடுத்துட்டீங்க என் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு. நான் என் முடிவை சொல்ல வேணாமா? பங்காளி பாரு, என்ன கட்டிக்க போறேன்னு சொல்ல போறா. ஜாதிக்கு ஜாதி, இனத்துக்கு இன்னொன்னு இனப்பெருக்க செய்யணுங்கிற உங்க புத்தி உள்ள கூட்டத்துல நான் இல்ல. இத மீறி நான் கல்யாணம் பண்ணா என்ன ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க போறீங்க? நீங்க என்ன ஒதுக்குறது? இந்த ஊரை நான் ஒதுக்குறேன். ஆடு மஞ்சுக்கிட்டு அடுப்படி இருந்தவள படிக்க வச்சிங்களா, அதான் உங்களுக்கு பாடம் சொல்லித்தரா. நாளைக்கு கோயில்ல என் கல்யாணம் நடக்கும். ரோஷம் இருக்கிறவங்களா இருந்தா ஒருத்தர் கூட அந்த பக்கம் வந்துடாதீங்க. எனக்கு என் அம்மா துணை இருக்கா, அது போதும். வா பாட்டி போலாம். நான் பேசிக்க இருக்கேன், நீ பாட்டுக்கு போய்க்க. இந்த ஊரே தடுத்தாலும் உத்தராக்கு நான் கல்யாணம் பண்ணிப்பேன். வாங்கடா, மேற்கொண்டு ஆகுறத பாப்பா. வாடா, வாங்கடா. எனக்கு இந்த நிலைமை ஓ மானத்தை மறைக்க விதவிதமா புடவை கட்டி விட்டு அழகு பார்த்தேனே. ஆனா நீ என் மானத்தை மறைக்க வழி இல்லாம வீதி வீதி அலைய வச்சிட்டியே. சரிம்மா, என் மானம் போனா பரவாயில்ல. ஆனா எந்த மாமும் அண்ணாத என் புருஷனை பொழைக்க வேமா. ஏன் சும்மா இருக்க? எப்படி அந்த பொழைக்க வேமா? கடைசி வரைக்கும் கல்லாதான் இருப்பனே வாயில சொல்ல வைக்காதம்மா. வாழ்நாள் முழுக்க என் கூட இருப்பேன்னு நம்ம கணக்கு போட்டுட்டேனே. என்னங்க கணேஷ், கணேஷ் நான் உனக்கு பண்ற ரத்தாபிஷேகம். அடிய பாதகத்தே, ஐயா அடிய பாதகத்தே, என்ன காரியம் பண்ணிட்டேனே. நான் கண்ட கனவு பழிச்சிருச்சே ஆத்தா. உத்ரா, இப்படி பண்ணிட்டியே உத்ரா. உத்ரா, அம்மா ரத்தம் என்னன்னு கேட்டுச்சு, அதான் மொத்தமா கொடுத்துட்டேன். இனி நான் யாருக்காக வாழணும்? ஆனா நான் செத்தாலும் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன மாசியையும் இந்த ஊர் மக்களையும் நான் சும்மா விட மாட்டேன். அவங்க தினம் தினம் சாகாம சாகணும் விட மாட்டேன். இந்த உத்ரா என்னை எடுத்துக்கோமா, எடுத்துக்கோமா. ஐயோ உத்ரா, ஐயோ டே மூப்பரே, இந்த கையால தானே வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். இனிமே நீ யாருக்கு பார்க்க கூடாது. ஏண்டி எனக்கு புடவை தர மாட்டேன்னு சொன்னல, இனிமே நீ வாழ்க்கையில புடவையே கட்டக்கூடாது.
ராதா, அவ இங்கதான் இருக்கா. இந்த ஊரை விட்டு அவ எங்கேயும் போக மாட்டா. பாட்டி, இதுக்கு முடிவுதான் என்ன? இந்த ஊர் மக்களுக்கு விமோச்சனமே கிடைக்காதா? புத்ராக்கு அவங்க பண்ண துரோகத்தை அவங்க உணர்ந்துட்டாங்க. இந்த ஊர் மக்கள் இனிமேலாவது நிம்மதியா இருக்கட்டுமே. அவங்க நிம்மதியா இருக்கணும்னா என் பேத்தி உத்தரா சாவுக்கு காரணமானவன ஊருக்குள்ள கொண்டு வரணும். அவன் வந்துட்டா இவங்களை விட்டுருவா. பாட்டி, யார் அவன்? என் பேத்தி உத்தரா அகால மரணம் அடைஞ்சு ஆவியா இருந்தாலும் அவ இந்த ஊர் எல்லையை தாண்ட முடியாது. அதனால அவனை இங்க கொண்டு வாங்க. இந்த மக்களுக்கு சுதந்திரம் உங்க மூலமா கிடைக்கட்டும். நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, நாங்க இருக்கிறோம். எந்த மாசி இத்தனை நாள் நீங்க தேவமா நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவன் தான் உங்க ஊர் இப்படி ஆனது காரணமானவன். இனியும் இந்த ஊருக்குள்ள சாவு விழுகிறதும் காவு வாங்குறதும் நடக்காம இருக்கணும்னா அந்த மாசி இந்த ஊருக்குள்ள வந்தே ஆகணும். உத்தரா மாசிய வரவனாத்தா எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்டா. அப்படி ஒரு வாழ்க்கை வேணாம்டா. ஐயா, மாசியோட அப்பா இந்த ஊர் மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணும்னு வாழ்ந்தவர். ஆனா மாசி நல்லது செய்யற மாதிரி நடிச்சு உங்க எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஊர்ல இருக்கிற 100 நல்லவங்க வாழ்றதுக்காக மாசின்ற ஒரு கெட்டவனை அழிக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லைங்க. மகாபாரதமும் ராமாயணமும் நீங்க படிச்சது இல்லையா, கேட்டது இல்லையா? தேவர் அசுரர்களுக்குள்ள பாவம் பரிதாபம் பார்த்ததில்ல. ஆசாமிகளுக்கு எதுக்கு வீண் கர்வம்? மாசி எங்க இருக்கான்னு சொல்லுங்க. இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து டிவி இல்ல, நியூஸ் பேப்பர்ல, ரேடியோ இல்ல, வெளி உலகமே தெரியாம இந்த ஊருக்கு நாங்க எங்களை அர்ப்பணிச்சிருக்கிறோம். ஆனா நீங்க மக்களுக்கு நல்லது செய்ய யோசிக்கிறீங்க. மாசி எங்க இருக்கிறான்னு சொல்லுங்க. சொல்லுங்கயா, மாசி எங்கதான் இருக்கிறான்? சொல்லுங்க. நீங்க நினைக்கிறது மாதிரி என் மனசுல கர்வம் இல்ல. என் மக்கள் பட்ட துன்பமும் துயரமும் போதும். இனியாவது சந்தோஷமா வாழணும். மாசி எங்க இருக்கான்னு நான் சொல்றேன். யார் நீங்க? அம்மா, நாங்க மாசி ஐயாவை பார்க்க வந்திருக்கிறோம். அவர் இங்க இல்லையே, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நாங்கெல்லாம் டவுன் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த ஊர் ஆராய்ச்சிக்காக வந்திருக்கிறோம். ஐயா கிட்ட ஒரு பெர்மிஷன் கையெழுத்து வாங்கிட்டு நாங்க இங்க வேலையை ஆரம்பிக்க போறோம். அவர் இந்த வீட்டுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. பஞ்சு குடோன்ல தான் இருந்துட்டு இருக்காரு. ஏன் அவர் அங்க வாழ்ந்துட்டு இருக்காரு, நீங்க இங்க இருக்கீங்க? அவருக்கு நேரம் சரியில்லை. எனக்கு மாங்கலி தோஷம்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அதான் தாலிய காப்பாத்திக்க சாமிய வேண்டிட்டு இருக்கேன். அந்த ஆள் உசுர காப்பாத்திக்க ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏங்க, அவர் ஒளிஞ்சு வாழ்ற அளவுக்கு அப்படி என்னங்க தப்பு செஞ்சாரு? படிப்பு விஷயமா வந்திருக்கீங்க, வழி தவறி போயிடாதீங்க. பொம்பளை பிள்ளைங்களா இருக்கீங்க, அந்த ஆளுகிட்ட சூதானமா இருங்க. எங்க சேஃப்டியை நாங்க பாத்துக்கிறோம் மேடம்.